அவளை கொல் பண்ணாளா போனா போது 3 முடிச்சு போட்டுட்டானு மனமே பொருள். என்னடா பையா டேய் பாத்தியா அவர் இந்தாண்ட நீ இந்தாண்ட ஆயிடும் தெரிஞ்சுக்க. ஒரு அடி போட்டு என்ன ஆச்சு என்ன நேரம் ஆச்சு எதுக்காக கோபப்படுற? ஆடி ஆத்தாடி அம்மாடி உன்னை பத்தி பெருமையா பாடுற பாரு. ஆடி ஆத்தாடி அம்மாடி ஆடி ஆத்தாடி அம்மாடி உன் புருஷன் ஒண்ணுக்கு உதவாத ஒன்ன நம்பர் லக்காரி அவன் வந்த உதவி வச்சல அவன் குறி காய்ச்ச கை பூச்சி இழுத்துட்டு உதவாங்கன ஒன்ன நம்பர் லக்காரி நேத்து பாண்டிச்சேரி பக்கத்துல பூர்ணாங்குப்பத்துல பாண்டிச்சேரி சபாநாயகர் மிகப்பெரிய ஆளு செல்வம் ஐயா அவர்கள் அவரு கேட்க வேண்டி அவர் உணவு கூட்டினார். முதல்ல அவரு பிறந்த நாளுக்கு இவருக்கு கேட்க விட்டுறாரு சபாநாயகர். ஏதோ இன்னைக்கு உங்க கையால எனக்கு மாலையாவது கிடைச்சது. நேற்று உனக்கு கேக்கு
இன்னைக்கு உங்க ஐயால மாலை கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டா அதையும் கைட்டு போட்டேன். குறிகாட்சியதுல உதவாங்க. வேற என்ன? நல்லா பொண்டை போட்டு நின்னுந்தா நம்ம பொம்பளை வாசு காத்தா அது படிக்கிறாங்கல்ல. பொம்பளை வாசு காத்தா நின்று வச்ச கையை வச்சா கையா நான் மாட்டி அப்புறமா தான் பார்த்தா குறிகாட்சி விட்டா ஒண்ணு உண்டாங்கல்ல. வந்து இதை வந்து வெளியே சொல்லலாமா? பஸ் வந்து நல்லா இருக்குதாடியா அருவம் போடுற கேட்கறா என்ன செவிடா உங்க இன்ஜின் ஓட்டுற போய் ஓட்டுறாங்க. மூத்தமா பேர் வைத்தாங்க. எனக்கு சுகர் மாத்திரை போட்டு நிக்கல வேந்து போக முடியல இந்த உடம்பு வச்சுக்கினேன். அதனால மூத்தரமா வேற எங்க ஒன்னாலும் அடிச்சுக்கோ. ஐயோ அந்த துணி கட்ட மேல அடிக்காத. அதுதான் உனக்கு கொஞ்சம் மழை பார்த்து அதை காட்டித்தான் ஓனர் அந்த ஒரு 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். அது உள்ள போச்சுன்னா ஓனர் தர மாட்டாரு. அடிச்சு ஒண்ணு மலர்ந்துக்கிறா போடுற வாட்டமா அடி விதி இல்லாத பொண்ணா ஓத்தா விட்டது நக்கி சேர்ந்து போச்சுட்டா துணி காட்டி எடுத்துக்கிறாச்சு ஒரே ஒரு காத்துக்காக மூணாம் தரமா தாலி கட்டி நீ எதுக்கு ஆனவன்? உப்புக்கு புரோஜனம் உண்டா? ஊரக்காய்க்கு வர்க்கம் உண்டா? எதுக்கு உண்டு? பேருக்கு தான் விக்கி ஒண்ணு ஒண்ணு தான் போடணும். பெரிய பேச்சலாம். நீ ஒரு மரியாதையா இருக்கிற பெரிய பேச்சலாம் எதுக்கு? அரை கிலோ மிளகா தூள் அடிச்சு கொடுத்தாங்க. அரை கிலோ ஒரு வருஷம் வச்சு ஒரு குடும்பம் பண்ணா என்ன? மனமே பொண்ணு பொறுத்துக்கிட்டு என்ன வச்சு குடும்பம் பண்ணிக்கிறீங்க. அரை கிலோ மிளகா தூள் ஒரு வருஷத்துக்கு டாக்டர் தான் மிளகா தூள் சாப்பிட்டா அல்சர் வந்து கிண்டிடுதா. மிளகா தூள் எடுத்து பாயிண்ட்ல காய்ச்சி வச்சுக்க டப்பா உள்ள. போதும். நான் வாங்கிட்டு போதும். என்ன ஆறா? என்னடா பையா? வாத்தா விட்டுட்டு என்ன கிசாதா? அம்மா என்ன கிசா? ஆத்தா ஆறா ஆத்தா ஆத்தா. என்ன ஏத்தான வாத்தா? ஆத்தா ஆத்தா விட்டுட்டு மூணு லாரி வந்தது. மூணு லாரி டேய் 3 லாரி மேல படுதா கட்டிக்கிட்டு தடதடன்னு ஆட்டினி வீட்டு வழியா தான் போச்சு. நான் பார்த்தனே. உங்க ஆத்தா வீட்டுல இருந்து 3 லாரி வந்தது. ஆமா சாமா ஏத்திக்கிறேன். தடதடன்னு காத்துல அடிச்சுன்னு வந்து 3 லாரி நிறைய சாமா வரல. இவன் வீட்டு ஜனம் வந்தது. என் வீட்டு சோத்து பாய அப்பா மனமேனு போட்டுக்கணும். புலிவாய் சரவண்ணை வச்சுங்க அந்த மலையாண்ட அதை கூட நான் பார்த்துச்சு குடும்பம் நடத்திக்கிற வர முன்னால இப்ப என் கூட வர கோச்சிங் போய் பார்த்துக்கலாம். தாலி இல்லாதவே உக்காந்தா குத்துது, எழுந்தா குத்துது, படுத்தா குத்துது, நின்னா குத்துது, குத்துதுடா. அம்மா இந்த தாலி அம்மா குத்துறதுக்கு தான் கட்டுறேன். பாதி வயசுல என்ன கல்யாணம் செய்து வந்து இவ்வளவு நாள் ஆகுது. ஒரு புள்ள பூச்சா எல்லாம் உண்டது. நியாயம்மா மலைக்கா போட்டானா புலிவாய் சரவண்ணை வீட்டு பெருசா கேட்கறதா எங்க போட்டு
அடா பாவி இப்போ நீங்கள்லாம் தாலி கட்ட ஆரம்பிச்சிங்களா? பண்றது கொடுமை. தாலி அறுத்து போட்டு போறான். தாலி அறுத்து எப்படி அவங்க டேய் தாலி அறுத்த வீட்டுக்கார செத்தா தானங்க தாலி அறுத்து. ஆமா நான் தாலியை நானே போட்டு காப்பாத்துக்கிறேன். உங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஒற்றுமையே இல்லை. ஆமா பெண்களுக்கு கோபம் வந்தா முதல்ல தாலி கயிறு மேல தான் வரும். அது ஒரு பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கழட்டி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்குவாங்க. ஒன்ன பார்த்தா நல்ல பொண்ணாதான் தெரியுது. அதை விட தங்கம் நீ 2 பேருக்கு சண்டை வருதுனா இதுல காரணம் என்னவோ இருக்குது. கண்டிப்பா வெட்டிட்டாங்க. எதுல வெட்டினாங்க தெரியுமா? இந்த தாலி கயிற்றுல தான். ஆமா டேய் தாலி கயிறு வந்து 8 என்ற நூல் கவரால கட்டப்பட்டு இருக்குது. தாலி வாங்க போனாங்க பாரு, தாலி எடுக்கிறதுக்கு அப்பவே உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துருது. 8 என்ற நூல் கவரா இருக்கும், பாப்பா 8 வச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதனால தாலி கயிறுல வந்து 9 இருக்கணும், 9 என்ற நூல் கவர் இருக்கணும். அப்படியே மற்ற நூல் கயிறு வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துரு. நான் என் கையால காட்டுறேன் இந்த பாப்பா கழுத்துல. ஏன்னா உங்க கைதான் ராசி இல்லையே. என் கையால கட்டி 3 மாசமோ இல்லை 5 மாசமோ என் வீட்லயே வச்சிருந்து வயிறு நிறைய தண்ணி தலைப்பு ஊத்துறான். ஒருத்தவங்க கூட ஆம்பளியா மதிக்கல பழக்க முதல்ல தலையை சுத்தி போட்டு வேற கயிறு வாங்கிடுவான். என்ன சந்தோஷ் கம்பெனில கூப்பிட்டாங்க, ரவி கம்பெனில கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போவாத என் காடு இந்த கலைஞர்கள் ஆடி உன்னை அன்பா வச்சிருப்பேன், நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன். பொம்பளை காலில் வந்த கம்நாட்டி ஆமா இத பாரியா அரசாங்கத்துக்கு நேரமாயி போச்சு. ஆமா போதான் போறேன்னா திருதராட்சத மன்னர் இருக்கிறாரு. ஆமா பாவம் அவருக்கு கண்ணு தெரியாது. ஐயோ நானே போகலன்னா அந்த ரத்த சத்திரத்தை ஆள் யாரு? ஆமா யாரு கிடையாது. நதிக்கரையில குதிரை எல்லாம் ஓட்டி விட்டுருக்கேன். குதிரை கடவுளா இந்த பூரமா நதிக்கரையில அதோ பார்த்தாயடி அகத்துல ஒரு பெரிய பெட்டி வருது. யாரா இருக்கக்கூடிய பெட்டி தண்ணியில வருது. பொண்ணு பொருள் இதெல்லாம் எடுத்து போயிட்டு ராஜா கிட்ட கொடுத்துடலாம். நம்ம கெட்டிக்கார வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுது. இந்த பூரமா நதிக்கரையில நதியில பாத்தியா அழகான ஒரு பேழை. அப்படி அந்த பேழைக்குள்ள என்ன அழகான ஒரு ஆண் குழந்தை. அழகா அம்மா
பெட்டிக்குள்ள பொண்ணோ பணமோ இருக்கிற பார்த்தா உன்னாலதான் ஒரு புகழ் உன்னால ஒரு புரோஜனம் கிடையாது. பாத்தியா ஆண்டி, எனக்காகவே குழந்தை கட்டிருக்கு. ராதா அழகான ஒரு பேழை. இந்த பேழையில ஒரு அக்னி ஆடை. அந்த அக்னி ஆடையில ஆடை ஆபரணம் அனைத்தும் இருக்கு. குழந்தை முகத்தை பாத்தியா? தெய்வ அம்சம் புரிந்திருக்கிறது. காலையில தெரியுது என்ன? சூரியன். காலையில தெரியுது அந்த இட்லி கடை மட்டும்தான். காலையில உதயமாவது சூரிய பகவான். ஆமா, அந்த சூரியன் அழகு போல் காட்சி அளிக்கிறது. காத பார்வையே. ஆமாங்க. குழந்தை பிறக்கும் பொழுது செவியோட ஒட்டிய குண்டலங்கள், மார்போடு ஒட்டிய கவசம். குழந்தை இல்லாத குழந்தை ஆம்பளை கொள்ளடி அந்த மாதிரி நீ பத்து கொடுத்தானா அழகுல செல்லாம் என் பொண்ணு. இந்த பூரமா நதிக்கரையில கிடைத்தது மன்னருக்குத்தான் சொந்தம். ஆனா பாவம் அவருக்கோ 100 பிள்ளைகள், நமக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அதனால இந்த பூரமா நதிக்கரையில இந்த பேழையில கவச குண்டலத்தோடு பிழைத்த இந்த குழந்தைக்கு நான் தேடு ஓட்டினாலும் என் பிள்ளை குழந்தை இல்லாத குறைய நம்ம போய்க்கிருக்கா. கருணை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இத பாரு, குழந்தையை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். நமக்கு வளர்ப்பு மகன் இந்த பிள்ளைக்கு தெரியவே கூடாது. ஆகையால் இந்த தேர் ஓட்டியின் வளர்ப்பு மகனாக தாம் பெற்ற பிள்ளைகளாக எப்படியே தாம் பெற்றெடுத்த மகனாக ஆத்தா வீட்டுக்கு போற வேலை கரும்பு தோட்டத்துல வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன். இந்த பேழை இருக்கிற பேழை பூரமா நதிக்கரையில வந்தது. இந்த கர்ணனோடு பிறந்தது. அதனால இந்த பெட்டியும் அதுல வைக்கிறா. எதுக்கு வைக்கிறா? பெட்டிய உள்ள நான் வைக்கிறேன். கொஞ்சம் 8 மணி உள்ள அடுப்புல நீ வை.